அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்கள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வெஹிக்கிள் வந்து மாடிஃபிகேஷனாக வந்திருக்காங்க. என்ன வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திராவோட யுவோ டெக் ப்ளஸ் 575 தான். இந்த மாடல் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மாடிஃபிகேஷனாக வந்திருக்கு. என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் பக்கத்தில் எருமாப்பட்டி அந்த ஏரியாவிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. இந்த ஏரியாவில் நீங்கள் யாராவது இந்த வண்டி பார்த்தீங்கனாலோ இல்லை உங்கள் பக்கத்தில் நீங்கள் ஆத்தூர் டாப் இந்த மாதிரி போட்டிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி விடுங்க. இந்த வண்டியில் அப்படி என்னெல்லாம் மாடிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டாப் போட்டிருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆத்தூர் டைப்பில் வரும். நிறைய இடத்துல வந்து ஸ்டீல் டாப் போடுவாங்க, அது வேறு டைப்பில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தூர் டைப், நம்ம பெல்ட் டாப் வந்து எப்படி போடுறோமோ சேம் அதே டைப்பில் தான் இருக்கும். நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு இன்ஜின் ப்ராப்ளமோ இல்லை டாப்பே எனக்கு வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் நட்டு போல்ட்டை கழட்டி பிரித்து அப்படியே எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே வெல்டிங் டைப் எதுவும் வராது. மர்க்காடு உங்களுக்கு சேஃப்டி தான். இன்ஜின் எல்லாமே உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி எதுவும் டச்சப் பண்ண மாட்டாங்க. எல்லாமே ட்ரில் டைப் தான். ஸோ அது ஒரு மேஜர் அப்டேட். உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த குறுக்கு பட்டது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப கம்மியாக வச்சுருப்பாங்க. நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவியாக போட்டிருப்போம். சேம் ஆத்தூர் டைப்லேயே வரதுனால பம்பரில் பார்த்தீங்கன்னா அந்த காலமாடு ப்ளஸ் அந்த ஒரு இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து வச்சுருக்காங்க. அது வந்து நம்ம அடிஷ்னலாக பம்பர் வந்து கம்பெனியில் வர ஸ்டாக் பம்பர் தான். இது வந்து புதுசாக எதுவும் போடல. ஸ்டாக் பம்பர்லேயே மாடு ப்ளஸ் அந்த ஒரு ஆர்ச் மட்டும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வச்சுருக்கோம். அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பீக்கர் பாக்ஸு மேலே வந்து சீலிங் வந்து போட்டிருக்கோம். இதுதான் வந்து ஹார்ட்வேராக இதுதான் போட்டிருக்கோம். எலக்ட்ரிக் ஒர்க்கில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் மல்டி கலர்ஸ் போட்டிருக்கோம். இங்கே நேம் போர்டுகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் டைப்பில் வந்து ஒரு லைட் போட்டிருக்கோம். அது வந்து மல்டி கலரில் ஆப்ரேட் ஆகும். நீங்கள் வீடியோ போட்டிருக்கும்போது பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டைப்பில் தான் போட்டுருவோம். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் கம்பெனியோட 3744 அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஜேசிபியில் தான் அதிகமாக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இது கஸ்டமர் வந்து நீங்கள் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கனாலும் தாராளமாக அது மாதிரி மாற்றி கொடுக்கலாம். பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் லைட்டு. பட் உங்களுக்கு வேணும் பரவாயில்ல எனக்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் லைட் நோட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ இந்த காம்பினேஷனில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா வழக்கமாக சுவிட்ச் பாக்ஸ் 6 மாடல் தான் வச்சுருக்கோம். அதை பவர் அப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் வந்து கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து சவுண்ட் சிஸ்டம் வந்து 4 சேனல் சவுண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் 2 ஊஃபர் ஸ்பீக்கர் போட்டிருக்கோம். மேலே வந்து சவுண்டுக்கு வந்து ஸ்பீக்கர் போட்டிருக்கோம். இது வந்து ஸ்டீரியோ டைப் சரௌண்டிங்கோடு வந்துடும். அதேமாதிரி பேக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் லைட்டு ப்ளஸ் ஃபாக் லைட் வந்து 2 யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா சார்ஜருக்காக இது ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சுருக்கோம். இங்கே சைடு மிரர் கொடுத்துருக்கோம். சைடு மிரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் அப்டேட் பண்ணியிருக்கோம். பேர் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லிடுங்களா? என் பேர் தங்கதுரை, நாமக்கல் மாவட்டம் எருமாப்பட்டியிலேருந்து வந்திருக்கோம். ஆனால் இது எப்படிங்கண்ணா, இப்போ நீங்கள் அங்கேருந்து இந்த மாதிரி டாப் போடணும், அதாவது நீங்கள் இரும்பு டாப் தான் கேட்டீங்க. ஆத்தூர்னாலே பெல்ட்டுக்கு தான் ஸ்பெஷலிஸ்ட். பட் நீங்கள் இரும்பு டாப் கேட்டு வந்திருக்கீங்க இல்லையா, அது எப்படி நீங்கள் ரீச் பண்ணீங்க? எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு கிடைச்சது? நான் வந்து வெளியில் நிறையா கொண்டு பார்த்தோம், ஒன்றும் செட் ஆகல. இப்போ உங்கள் யூடியூப் சேனலில் பார்த்தோம், அதில் நிறைய பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு அது மூலியமா திருப்பி இங்கே வந்தோம். இப்போ வந்து ஒர்க் உங்களுக்கு எந்த மாதிரினா இருக்கு? எப்படி பிடிச்சிருக்கா? ஒர்க் நல்லா சாட்டிஸ்ஃபைடா நல்லா இருக்கு. டாப் வந்து நீங்க வெளியில பார்த்ததுக்கும் இப்போ இரும்பு பெல்ட் டாப் ஆத்தூர்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ இரும்பு டாப் வந்து ஆத்தூர்ல போடுறாங்க, ஆனா எந்த அளவுக்கு அவுட்புட் வரும் அப்படின்னு ஒரு டவுட்டாவே இருந்திருக்கு இல்லையா? இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குண்ணா சாட்டிஸ்ஃபை? நல்லா இருக்கு. நான் வெளியில பார்க்கும்போது அந்த சேனல் குறுக்கு சேனல்லாம் கம்மியாக கொடுத்துருந்தாங்க. அது வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். இது நல்லா ஹெவியாகவே இருக்குது. வைப்ரேஷன் இல்லை, நல்லா இருக்கு. டாப் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஒர்க்கும் நல்லா, ஃபினிஷிங் நல்லா இருக்கு. இப்போ லைட்டிங் எலக்ட்ரிக் ஒர்க்லாம் இதெல்லாம் எப்படி இருக்குண்ணா? லைட்டு சிஸ்டம், சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நல்லா பண்ணலாம். இப்போ ஃபினிஷிங், ஒயரிங்கோட ஃபினிஷிங் இதெல்லாம் எப்படி இருக்குங்க? இப்போ நீங்கள் வீடியோவில் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா, அதில் நம்ம எக்ஸாக்டாக டீட்டெயிலாக நம்ம காட்டியிருக்க மாட்டோம். அவுட்புட் மட்டும் ஓவராலாக ஓவர் மாதிரி காட்டியிருப்போம். பட் அது வந்து இவ்வளோ லைட் கொடுக்கும்போது அங்கே ஒயர் வந்து எவ்வளோ இழுப்பாங்க, கண்ணா பின்னா உள்ளே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா? இப்போ இரும்பு டாப் தான், பெல்ட் டாப் போது ஈஸியாக இழுக்கலாம். இரும்பு டாப் போது கொஞ்சம் ரொம்பவே ரிஸ்காக தான் இருக்கும், ஒயர் போகிறது வருது. அந்த வகையில் உங்களுக்கு எப்படி இருக்குங்க? இரும்பு டாப்ல ஒயர் ஈஸியாக வெளியில தெரியும் மற்ற இடத்துல பண்ணும்போது. இதுல ஒயர் நல்லா இருக்கு, குவாலிட்டி வெளியில ஒன்றும் தெரியல. வெளியில தெரியாத அளவுக்கு நல்லா டச் அப் சூப்பரா இருக்கு. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வேற நல்லா இருக்கு. துணிஞ்சு வரலாம், நல்லா பண்ணி தராங்க. ஒர்க் நல்லா பண்ணிச்சிங்க, நல்லா திருப்தியா இருக்கு. ஓகே, நன்றிங்க. நன்றிங்க. மாதிரி உங்களோட வண்டி நீங்கள் மாற்றணும், இல்லை பேலர் செட்டிங் பண்ணணும், இல்லை வேறு மாதிரி உங்களுக்கு கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக கால் பண்ணி உங்களோட என்கொயரிஸ் என்னவோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆத்தூர் டாப் போடணும் அப்படிங்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.